அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்ட்டான கொத்தமல்லி சட்னி தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் காஞ்சதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிட்டு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கூடவே 4 சின்ன வெங்காயம், 3 பல் பூண்டு, உரிச்ச பூண்டு போட்டுக்கலாங்க. 2 பத்தை தேங்காய் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. கூடவே 2 பச்சை மிளகா காரத்துக்கு எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கிட்டு கடைசியாக ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டுக்கலாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலையை போட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுக்கலாங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு புளி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாடியில் மாற்றிக்கிட்டு சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க நைஸாக. நெக்ஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு போட்டுக்கலாங்க. கடுகுளுத்தம் பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் 2 வரமிளகாய் கிள்ளி போட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு தாளிப்பு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம செஞ்சு வச்ச சட்னி அதில் ஊற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சுவையான கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.